What an inspiring journey. அயராது இந்த குரூப்புக்காக எப்பொழுதுமே பாடுபட்டு கொண்டிருக்கின்ற என்னுடைய மருமகன் டாக்டர் கோகுலகிருஷ்ணன் அவர்களே, சுமார் 20 ஆண்டுகளாக இந்த வளாகத்தையும் இந்த வளாகத்திலே 4 கல்வி நிறுவனங்களை நிறுவுவதற்கு உறுதுணையாக இருந்து ஒரு பாதுகாவலராக இருக்கின்ற நம்முடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் சதீஷ் இன்ஜினியர் அவர்களே, இங்கு நம்முடைய பண்ணை மாரிமுத்து காலேஜ் ஆஃப் பார்மசியிலே தன்னுடைய திறமைகள் அனைத்தையும் கொண்டு சேர்க்க வந்து இருக்கின்ற நம்முடைய வைஸ் பிரின்சிபல் டாக்டர் சீனிவாசன் அவர்களே, இந்த ஏரியாவிலே அனைவருக்கும் தெரியும், சுமார் 3 ஆண்டுகளிலே கல்வியிலே நல்ல பெயரையும் புகழையும் பெறுவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கின்ற நம்முடைய பள்ளியினுடைய முதல்வர் சிவசங்கரி அவர்களே, இந்த கல்வி நிறுவனத்தின் நரம்பு மண்டலங்கள் நம்முடைய அன்பு ஆசிரியர்களே, அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற நிர்வாக அலுவலர்களே, ஆயாமார்களே, டிரைவர்களே, த மோஸ்ட் ப்ரீசியஸ் பேரண்ட்ஸ், நீங்கள்லாம் தான் என்கரேஜ் பண்ணி தான் இந்த கிராமத்தில் இப்படி ஒரு பள்ளியை கொண்டு வர்றதுக்கு ஊக்குவித்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட பெருமதிக்குரிய பெற்றோர்களே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம வெல்கம் அட்ரஸ் சொன்னாங்க. Glittering diamonds of this institution, my dearest students, master of ceremony, press, media, அருமையாக அனைவரையும் வரவேற்று சென்றுள்ள மேடம் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்து, நான் இந்த பள்ளியினுடைய சேர்மன் என்ற முறையிலே ஒரு சில வார்த்தைகளை கூற ஆசைப்படுகிறேன். இந்த வளாகத்தை சுற்றியுள்ள கீழக்கண்டனி, சுந்தர நடப்பு, நெடுங்குளம் அந்த மக்கள் எல்லாம் இந்த பள்ளிக்கு உறுதுணையாகவும் ஒரு என்கரேஜிங்காகவும் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டு இருக்கின்றோம். சென்ற ஆண்டு நாம் அனுவல் டேயை முடித்தது கொஞ்சம் லேட்டாக முடித்தோம். தொடங்கினது லேட்டு, முடித்தது லேட்டு. அதனால் சில பெற்றோர்களுக்கெல்லாம் லாஸ்ட் இயர் கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸ் இருந்துச்சு, அவங்க நைட் சப்பரை முடிக்கிறதுல. அதுக்காக நம்ம என்ன இந்த ஆண்டு செஞ்சுருக்கோம்னா, பெற்றோர்களுக்கும் சேர்ந்து உணவு தயாரித்து இருக்கணும் என்ற நற்செய்தியையும் கூறி இந்த வளாகத்திலே நல்ல முறையிலே நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு எடுத்துக்காட்டாக இங்கே நம்ம அமைத்திருக்கின்ற ஸ்கேட்டிங் கிரவுண்ட் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டிலே நம்ம அந்த ஸ்கேட்டிங் கிரவுண்டை நிறுவி இருக்கிறோம். இதுபோன்று ஆன்மீகத்திலே அருமையான கோயில்கள், பிள்ளையார் கோயில், பாபா கோயில், இருதய ஆண்டவர் கோயில் போன்று பல நல்ல கோயில்களையும் நிறுவி அவர்களுடைய ஆசிகள் நம்முடைய மாணவர்களுக்கு சேர வேண்டும் என்று நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த தருணத்திலே இந்த மாதிரி அருமையான விழாக்களையும் இந்த பள்ளியையும் அருமையாக நடத்தி கொண்டிருக்கின்ற பிரின்சிபால் அவர்களையும், டீச்சர்ஸையும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் அனைவரையும், டிரைவர்ஸ், ஆயா அவர்களையெல்லாம் நான் பாராட்டுவது என்னுடைய கடமை என்பதை நான் உணர்கிறேன். நானும் பல இடங்களுக்கு சீஃப் கெஸ்டாக செல்வதுண்டு, பல பள்ளிகளுக்கு. அங்கே நான் ஒரு டாப்பிக்கை எடுத்து அதற்கு விளக்கம் சொல்வது வழக்கம். அதேபோல் இன்றைக்கு நான் சொல்ல நினைப்பது
பண்ணை என்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். பண்ணை என்பது என்னுடைய சொந்த ஊர் பண்ணைக்காடு. அதனுடைய சுருக்கமாகத்தான் நாங்கள் பண்ணை என்று வைத்திருக்கின்றோம். அந்த பண்ணை என்ற வார்த்தையை எடுத்து PANNAI அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். P என்றால் பிராக்டிஸ், A என்றால் அம்பிஷன், N என்றால் நெவர் கிவ் அப், இன்னொரு N நொபிலிட்டி, இன்னொரு A அசர்ட்டிவ், இன்னொரு I இனிஷியேட்டிவ். பிராக்டிஸ். ஒரு பெரிய வயலின் வித்வான், உலக சிறப்பு பெற்ற வித்வான கேட்குறாங்க, உங்களுடைய திறமைக்கு காரணம் என்ன? நீங்க வயலினிலே இவ்வளவு பெயர் பெற்றதற்கு காரணம் என்னன்னு. அதற்கு அவர் சொல்றாரு, இஃப் ஐ டோன்ட் பிராக்டிஸ் ஃபார் 1 week my audience will find out that I have not practiced. If I don't practice for 1 day, my wife will find out that I have not practiced for that 1 day. If I don't practice for 1 hour, I myself will understand that I have not practiced for that 1 hour. என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு வாரம் பிராக்டிஸ் பண்ணாமல் இருந்தேன்னா எனக்கு இருக்கிற ஆடியன்ஸ் சொல்லுவாங்க, இவர் ஒரு வாரம் பிராக்டிஸ் பண்ணாமல் வந்திருக்காருன்ட்டு. ஒரு நாள் நான் பிராக்டிஸ் பண்ணாட்டி என்னுடைய ஒய்ஃப் சொல்லும் அந்த தடுமாற்றத்தை, இவர் இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணலன்ட்டு. 1 மணி நேரம் நான் பிராக்டிஸ் பண்ணலன்னா எனக்கே தெரியும் நான் அதை பிராக்டிஸ் பண்ணலன்ட்டு. அது மாதிரி எல்லாத்துக்குமே பிராக்டிஸ் தான். படிக்கணும்னா பிராக்டிஸ், வாசிக்கணும்னா பிராக்டிஸ், எழுதணும்னா பிராக்டிஸ், எக்ஸசைஸ் பண்ணணும்னா பிராக்டிஸ், எதுக்குமே பிராக்டிஸ். நீங்கள் மாணவ செல்வங்கள் எப்பயுமே ஒன்றை வச்சுக்கோங்க, நீங்கள் ஜெயிக்கணும்னா பிராக்டிஸ் 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 பண்ணணும். அதுதான் பண்ணையினுடைய ஃபர்ஸ்ட் P. 2வது A அம்பிஷன். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அவர் ஹார்ட் ஷுட் பி கான்ஸ்டன்ட் இன் ஃபெய்த், அப்வர்ட்ஸ் இன் டிசையர்ஸ், ஸ்பிரிச்சுவல் அண்ட் டீட். நம்முடைய இதயம் எப்பொழுதுமே நம்பிக்கையில நிலையானதாகவும், விருப்பங்கள்ல உயர்வானதாகவும், செயல்பாடுகள்ல ஆன்மீகமாகவும் இருக்கணும்ட்டு. அது மாதிரி நீங்க உங்களுடைய அம்பிஷன்ஸை ஹையா வைக்கணும். என்னுடைய அம்பிஷன்லாம் சின்ன சின்ன வயசுல நான் இருந்தப்ப அம்பிஷன் ஒரு பென்ஸ் கார் வாங்கணும்ட்டு. கடவையில் 13 கார் வீட்டில் வச்சிருக்கேன். பென்ஸ் மாதிரி வெளிநாட்டு கார்கள் கூட வாங்கிட்டேன். ஒரு புஸ்தகம் எழுதணும்னு நினைச்சேன். இன்னைக்கு சுமார் 11 புஸ்தகங்கள் எழுதியிருக்கேன். ஒரு PhD படிக்கணும்னு நினைச்சேன், 2 PhD, 2 டாக்டரேட். இது மாதிரி என்னுடைய சின்ன வயசுல சின்ன சின்ன ஆசைகள், அதெல்லாம் தான் என்னை உந்து சென்று இந்த அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அது மாதிரி நீங்களும் உங்களுடைய அம்பிஷன்ஸை பெருசாக வைக்கணும். நான் கலெக்டர் ஆகணும், நான் மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகணும், நான் SP ஆகணும், நான் பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும், பெரிய ஆடிட்டர் ஆகணும், பெரிய டாக்டர் ஆகணும், பெரிய இன்ஜினியர். அது மாதிரி உங்களுடைய அம்பிஷன்ஸை நீங்கள் நல்லா வளர்க்கணும் சின்ன பிள்ளையிலிருந்தே. 2nd A அம்பிஷன். N நெவர் கிவ் அப். எடுத்த காரியத்தை எப்பயுமே விடக்கூடாது. இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இஃப் யூ டூ எனிதிங் ஹோல் ஹார்ட்டட்லி, நாட் இன் பிட்ஸ் அண்ட் ஸ்டார்ட்ஸ், த அவுட்கம் வில் எவர் பி சக்சஸ், நெவர் ஃபெயிலியர் அப்படின்னு. நீங்கள் எந்த காரியத்தையும் விடாமுயற்சியாக இருந்து உங்களுடைய முழு மனதோடு அதை செஞ்சீங்கன்னா எப்பயுமே வெற்றி உங்களது, தோல்வி உங்கள் பக்கமே வராது. அது மாதிரி நீங்கள் யூ நெவர் கிவ் அப். இன்னொரு சின்ன விஷயம், அதில் ஒரு சின்ன கதையை நான் சொல்ல ஆசைப்படுறேன். புரூஸ்லின்னு ஒரு கிங் தோத்துடுறாரு, ஒரு குகையில் போய் இருக்காரு. அந்த குகையில் இருக்கிறப்ப அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்க்குறப்ப ஒரு சிலந்தி ஒரு கூடு கட்டிக்கிட்டே இருக்கு. அந்த கூடை பின்னாடி வந்த இன்செக்ட் பிரித்து பிரித்து விட்டுக்கிட்டே இருக்கு. ஆனாலும் அந்த சிலந்தி அந்த கூடை மேலும் மேலுமே கட்டி அதை முடிக்குது. அப்போ தான் அந்த ராஜாவுக்கு தெரியுது, நம்ம தோத்து இந்த குகைக்கு வந்துட்டா கூட
நம்ம கிவ் அப்னு இல்லாம மேலும் முயற்சி செஞ்சா ஜெயிக்க முடியும்னு இந்த நாட்டுக்கு வர்றாரு. அவருடைய படைகள் எல்லாம் சேர்க்கிறாரு. சேர்த்து அருமையாக அந்த நாட்டையே பிடிக்கிற அளவுக்கு வர்றாரு. அது மாதிரி நீங்க நெவர் கிவ் அப், விடவே கூடாது. அடுத்தது நொபிலிட்டி. அடுத்து நொபிலிட்டி. அதாவது எல்லாரும் ஹிண்டு பேப்பர்ல பார்த்துருக்கீங்க, ஆபிச்சுவரின்னு போட்டிருப்பாங்க. இறந்துட்டவங்களை பத்தி இன்னவங்க இந்த நாள் இறந்துட்டாங்கன்னு. அதுல சின்ன சின்ன வார்த்தைகள் போட்டிருப்பாங்க. அப்படி ஒரு பெரிய மனுஷன், ஒரு வெடிகுண்டு ஃபேக்டரியுடைய ஓனர், அப்ப அவர் இறந்துட்டாருன்னு அந்த ஆப்சுரியில போட்டிருக்க சொன்னாங்க. இவர் ஒரு வெடிகுண்டு ஃபேக்டரியுடைய முதலாளி, இவருடைய ஃபேக்டரியில தயார் பண்ண குண்டுகளால இவ்வளவு பேர் இறந்தாங்க, இவ்வளவு பேர் கை கால்கள் இறந்தாங்க அப்படின்லாம் போட்டிருக்க. படிக்க ஆச்சரியம், மன கஷ்டமா இருக்கு. ஒருவேளை நாமளும் இறந்த பின்னாடி இப்படித்தான் நம்மளை பத்தி போடுவாங்க, நம்ம இறந்த பின்னாடி அப்படின்னு நினைச்சு அன்றைக்கே முடிவு செய்கிறார். முடிவு செய்து நல்ல காரியங்களே செய்யணும், நோபல் திங்ஸ். அந்த நோபல் பிரைஸ் அவர் தான் பண்றாரு. அவர் பேர் தான் ஆல்ஃபிரட் நோபல். அது மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க செஞ்சா நோபலா செய்யணும். சின்ன விஷயமா இருந்து இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன்னா ஒரு டிக்னிஃபைட் ப்ரொஃபஷன், ஒரு நோபல் ப்ரொஃபஷன். இங்க இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் நீங்க செய்யற பணியை ரொம்ப நோபலா செய்யணும். செகண்ட் தேர்ட் அசர்ட்டிவ். நீங்க மாணவர்கள் நீங்க சொல்ல வர்றத தைரியமா சொல்லணும். அப்பா அம்மாவா இருந்தா கூட இதுதான் அப்படின்றத சொல்லணும். டீச்சர்ஸா இருந்தா கூட தைரியமா சொல்லணும். அதுல கோபம் கலக்க வேண்டியதில்லை. அதே நேரத்தில் பேசிவா சொல்லாமல் இருக்க வேண்டியதை, சொல்ல வேண்டியதை கரெக்டா நல்ல முறையில் நீங்க சொல்லணும். அதுதான் அசர்ட்டிவ். அடுத்தது இனிஷியேட். எந்த காரியத்தை நீங்க இனிஷியேட் பண்ணணும். நீங்க ஈவன் 1000 miles ஆஃப் ஜேர்னி ஸ்டார்ட்ஸ் வித் a single ஸ்டெப்னு சொல்லுவாங்க. 1000 மைல்கள் கூட ஒரு அடியில தான் ஆரம்பிக்குது. அந்த ஒரு அடியை நீங்க மாணவர்கள் எடுத்து வைக்கணும், இனிஷியேட் பண்ணணும். அதாவது சொல்லுவாங்க, சக்சஸ் இஸ் சம்திங் அச்சீவிங் வித்தவுட் டெல்லிங் ஆஃப் வாட் டு டூ அண்ட் ஒய் டு டூ அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே இதை ஏன் செய்யறேன்னு சொல்லாமையே நம்ம ஒன்றை அச்சீவ் பண்ணுறது தான் ரியல் சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அது மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் இனிஷியேட் பண்ணணும். இந்த மாணவர்கள் இப்போ நாங்கள்லாம் ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்தில், ஊனியன் பள்ளிக்கூடத்துலையும் என்னுடைய இதை வரலாறை பற்றி போட்டாங்க, எங்கள் ஊரை காட்டினாங்க. அது ஒரு மலை கிராமம். அந்த மலை கிராமத்தில் ஊனியன் பள்ளியிலையும் கவர்மெண்ட் பள்ளியிலையும் தமிழ் மீடியத்திலையும் ஒரு சென்டென்ஸ் கூட ஆங்கிலத்திலே சரியாக பேச முடியாத இடத்துலையும் படித்து இந்த உயரத்திற்கு வந்திருக்கிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஊரில் அருமையான ஸ்கூல், சகல வசதிகளும் உள்ள ஸ்கூல் இந்த ஸ்கூல். அதை நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் செய்கிற டீச்சர்ஸ் அண்ட் பிரின்சிபல் அண்ட் டீம், டிரைவர்லேருந்து ஆயா வரைக்கும் டெடிக்கேட்டட் இங்கே ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துல உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் பிள்ளைகளை அப்படிப்பட்ட இடத்துல அருமையான பெற்றோர்கள் விட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் பிள்ளை எந்த லெவலுக்கு வரணும், நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உயரத்துக்கு போகணும். அந்த உயரத்துக்கு போகிறத இதை நீங்கள் பிளாட்ஃபார்மாக வச்சு செய்யணும். அதுக்கு இறைவன் உங்களுக்கு எல்லா சக்தியையும் கொடுக்கணும்னு வேண்டி இந்த அரிய வாய்ப்பிற்கு நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for